இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோங்க. இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நியமித்த ஓட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தடகள ஓட்ட வீரர்களை பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வீரர்களுக்கு முன்னாடியும், அந்த ஓடுகிற ஓட்டப்பந்தயங்களை கலந்து கொள்ளுகிறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு தடங்களை நியமித்திருப்பாங்கங்க. அவங்க அதுல சரியாய் ஓடி அந்த இலக்கை அடைந்து அந்த பரிசு பொருளை பெற வேண்டும். பாருங்க, அந்த ஓடுகிற வீரர்கள் மாசி கூட ரொம்ப ஸ்பீடா ஓடி பக்கத்துல இருக்க தடத்துல போய் ஓடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பந்தய பொருள் நிச்சயமா கிடைக்காதுங்க. நியமித்த ஓட்டத்திலே நம்முடைய ஓட்டத்தை பொறுமையாய் ஓடக்கடவும் என்று எபிரேயர் 13:1 இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. அதனாலும் தேவன் நம் முன்னாடி வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்துல நமக்குரிய பாதையில சரியா நம்ம ஓடி பொறுமையோட ஓடி அந்த இலக்கை அடைய வேண்டுங்க. அதனாலதான் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள் வரலாம். ஆனா அந்த தடமாற்றங்களுக்கு வழிவகுத்தரக்கூடாதுங்க. தடுமாற்றங்கள் வருவது இயல்புதான். தடமாறி ஓடிடக்கூடாதுங்க. ஏசப்பா நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, என்ன பாதையை நியமித்திருக்கிறாரோ அதுல பொறுமையோடு ஓடி அந்த இலக்கை அடைந்து நமக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அந்த மோட்சமாகிய பரலோகத்துல அவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாருங்க. அதனால நமக்கு நியமித்த பாதையில நம்ம நிச்சயமாய் பொறுமையோடு ஓடி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை அடைவோம். God bless you.